நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டா என்ன ஆகும்? கொண்டு வந்தது காங்கிரஸ். இதை ஆக்கப்பூர்வமாக ஆக்கி இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இதை வந்து ஒரு பெரிய மக்கள் பிரச்சனையாக மாணவர்கள் பிரச்சனையாக மாற்றினது பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு மாணவர்களில் நிறைய பேர் இது வேண்டாம் நேற்று கைது பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு பண்ணாங்க? ஏன் பண்ணீங்க? கொஞ்சம் மாணவர்கள் தான் ஏதோ படிப்பை பற்றியும் தேர்வை பற்றியும் பேசுறதுக்கு, மிச்ச பாதியெல்லாம் பூரா ஜனநாயகம் டிக்கெட் வாங்க போயிட்டாங்க. நிறைய பேர் மருத்துவத்துக்கு படிச்சுட்டு 40,000 50,000 தான் வேலை பார்க்குறாங்க. கோடிகள் செலவு அதுக்கு கிட்டத்தட்ட அந்த படிப்புக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தீங்களா பயப்படுறீங்க. நடிகர்கள் பிரகாஷ் ராஜ்லாம் போய் ஆதரவு தெரிவிக்க. நடிகர் இல்லைங்க, அவரு ரியலான ஹீரோங்க. மாணவர்கள் வந்து இந்த ரீல்ஸு, இன்ஸ்டா, சினிமா கவர்ச்சி, மது, போதை இந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து அவர்களுக்கு தேர்வுகளுக்காக போராட்டம் பண்ணுறாங்க. எதற்காக போராட்டம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தேர்வுகள் உங்களுக்கு நடத்த வந்து தெம்பு திராணி இல்லை, நியாயமாக நடத்த. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த சில தினங்களாக டெல்லியில நடந்திருக்கக்கூடிய அந்த போராட்டம் தான் மிகப்பெரிய பேசுபொருளாகவும் சர்ச்சையாகவும் மாறிட்டு இருக்கு. நீட் வினாத்தால் கசிஞ்சிருக்கு அப்படின்றத அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியும் மாணவர்களும் நிறைய பேர் டெல்லியில போராட்டம் நடத்தினாங்க. ஆனா அந்த போராட்டத்தை கண்டித்து காவலர்கள் ஒரு பக்கம் தடியடி நடத்துறாங்க, பெரும் ரத்த வெள்ளம் அப்படின்லாம் ஒரு பக்கம் பார்க்க முடியுது. தமிழ்நாட்டிலையும் அதனுடைய நீட்சியா போராட்டங்கள் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த போராட்டம்? ஒரு பக்கம் இந்த போராட்டம் தேவையற்றதுன்ற விமர்சனம் இருக்கு. உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி பார்க்குறீங்க? போராட்டம் தேவையற்றது அப்படின்னா என்ன, வேலை வெட்டிலாம் இல்லாமல் மாணவர்கள் வந்து அங்கே போய் பண்ணுறாங்க. ஒரு வகையில் வந்து மாணவர்கள் வந்து இந்த ரீல்ஸு, இன்ஸ்டா, சினிமா கவர்ச்சி, ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறமா வந்து மது, போதை இந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து அவர்களுக்கு தேர்வுகளுக்காக போராட்டம் பண்ணுறாங்க. எதற்காக போராட்டம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தேர்வுகள் உங்களுக்கு நடத்த வந்து தெம்பு திராணி இல்லை, நியாயமாக நடத்த. ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த நீட்டு தேர்வு செய்தித்தாள் வந்து வெளியே வருது, அதனால் வந்து மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இறக்குறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதை தவிர்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கிற நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, அது வந்து பொறுப்பை ஏற்றுக்க மாட்டேன்னு பொறுப்பற்ற முறையில் செயல்படுது. அப்போது அதுக்கு துறையினுடைய தலைவர், துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் வந்து பதவி விலகணும், தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இவ்வளோதான். அவங்க வந்து மற்றபடி வந்து எங்களுக்கு அது வேணும் இது வேணும்லாம் கேட்கல. அதாவது வேலை கேட்டு போராட்டம் பண்ணுறதுன்றது கூட அவங்க அந்த இடத்துக்கு கூட போகல. நீங்கள் தேர்வை வைங்க, நாங்கள் தேர்வு எழுதி பாஸ் ஆக்கிட்டு இருந்தோம், ஆனால் தேர்வுகள் கூட உங்களால் ஒழுங்காக நடத்த முடியாத ஒரு அரசாக இருக்குது. உங்களோட சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதையே சாக்கு போக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்குது, எதிர்கட்சிகளால் இதை கேட்குறதுக்கோ கொள்றதுக்கோ கிடையாது. இன்னும் கொஞ்சம் போய் இதை பற்றி ஆராய்ந்து பேசினா, இது 2016 கோர்ட்டு சொல்லுச்சு. அப்போது எந்த கட்சி இருந்துச்சு, இது எந்த கட்சி இருந்துச்சு, எந்த கட்சி எடுத்துன்னு வந்ததெல்லாம் தாண்டியாச்சு. கொண்டு வந்தது காங்கிரஸ். இதை ஆக்கப்பூர்வமாக ஆக்கி இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இதை வந்து ஒரு பெரிய மக்கள் பிரச்சனையாக மாணவர்கள் பிரச்சனையாக மாற்றினது பாரதிய ஜனதா கட்சி. இன்றைக்கி மாணவர்களில் நிறைய பேர் இது வேண்டாம், எங்களுக்கு இது வேண்டாம். அப்போது இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி நீட் இருந்துச்சா? இல்லை. அன்னைக்கு மருத்துவர்கள் ஆகலையா? அன்றைக்கும் மருத்துவர் ஆகினாங்க, வெளிநாடு போனாங்க. அப்போது சம்மந்தப்பட்ட மாணவர்கள் தான் தேர்வு எழுதுகிறாங்க. இன்னொன்று, யாரும் படிக்காத தற்குறிகள் கிடையாது, படித்த மாணவர்கள் தான் அங்கே அதிகமாக போய் எங்களுக்கு வந்து இது வேண்டாம், நீங்கள் வந்து பொறுப்பேற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் வந்து எந்த விதமான தவறு கிடையாது, எந்த விதமான வன்மம் கிடையாது. இது வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய சதியெல்லாம் அப்படின்னு இதை வந்து திசை திருப்புறதுக்கு ஒரு பெரிய அளவில் வேலை நடக்குது. இராணுவ பட்டாளத்தில் வேலை செஞ்சு உயரிய பதவிகள் வாங்கின, பரம்வீர் சக்கர அவார்டு வாங்கின ரிட்டையர்டு கர்னல்ஸு, ஆர்மியில் பெரிய பெரிய பதவியில் இருந்தவங்களாம் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்படி ஒரு வேலை இருந்தால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஊடகங்கள், குறிப்பாக ஐயா அர்னாப் கோஸ்வாமி போன்றவர்கள்லாம், கேன் யூ ஹியர் தட் திஸ் இஸ் த சேம் பீப்புள் டாக்கிங் அபவுட் த நேபாள், தே வாண்ட் டு டிஃப்யூஸ் த பார்லிமெண்ட் அப்படி இப்படின்னு. அதாவது ஜனநாயகத்தை படுகொழியில் தொழணும்னு நினைக்கிறாங்க, நம்முடைய பாராளுமன்றத்தை முடக்கணும்னு நினைக்கிறாங்க, இன்னொரு நேபாளத்தை உருவாக்கணுங்க. உங்களுக்கெல்லாம் ஒரே செய்தி, ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ டு ஆல் தீஸ் பீப்புள் அப்படின்ற மாதிரினா அதிகமாக. இப்போ எனக்கு அது மாதிரி பேசினா டயர்டாகுது. அது மாதிரிலாம் இல்லாமல் அவ்வளோலாம் சிந்திக்க கூட்டி செயல்பட்டுலாம் பண்ணலை.
ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. என்ன இப்போ நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டா என்ன ஆகும்? டாக்டர் ஆகிறது ஆக போகிறாங்க. அந்த தேர்வு ரத்து கிடையாது. இந்த நீட் தேர்வால் வரக்கூடிய அந்த இறப்புகள், அந்த பதட்டம், அதை தவிர்க்கலாம். படிக்கிற பசங்க படிக்க போகுது, தேர்வை எழுத போகுது. இப்போ நீட் தேர்வு அப்போ நீங்கள் சொல்லலாம், இப்போ நீட் தேர்வு ஒண்டி இருந்தால் வந்து படிக்கிற பசங்க படிக்காதா? இங்கே என்ன பிரச்சனைனா, டாக்டர் வந்து நீங்கள் வந்து விலை உயர்ந்த ஒரு படிப்பாக எடுத்து போய் வச்சிட்டிங்க. ஒரு டாக்டர் ஆகணும்னா சில பல கோடிகள் செலவு பண்ணோம். இப்போ சில பல கோடிகள் செலவு பண்ணால் அப்போ டாக்டர் நான் ஆகவே முடியாது அப்படின்னா மன அழுத்தம். 2 விஷயம் பண்ணுங்கள். ஒன்று, நீட் தேர்வை ரத்து பண்ணுங்கள். இல்லையா டாக்டர் சீட்டு, இப்போ என்ன டாக்டர் சீட்டு வெத்தலைப்பாக்கு கடையில் வச்சுக்கிற மாதிரி நிறைய பேர் டாக்டர் படிக்க வைங்க. அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். ஏன்னா இது டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது. டிமாண்டு ஜாஸ்தி. இப்போது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சி நடக்குது, அதோட பேப்பர்லாம் ஏன் அவுட் ஆக மாட்டேங்குது? ஏன்னா எல்லாரும் டிமாண்டு பண்ணுறது, எல்லாரும் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும்னு போகிறதில்ல. அப்போ அதனுடைய அந்த ஒழுக்கம் என்பது இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் இருக்குது நமக்கு இங்கே, அது டிமாண்டு தான் இருக்குது. அது ஒவ்வொரு வாட்டியும் என்ன தேர்வு பேப்பர் அவுட் ஆகுதா? ஆல் இண்டியா இன்ஜினியரிங் எக்ஸாம். ஏன்னா அதுக்கு டிமாண்டு கிடையாது. ஒரு பொருள் தங்கம் நீங்கள் அதை பூட்டி வச்சிங்கன்னா அதை கொள்ளையை வந்து கொள்ளையடிச்சு போயிடுவான். இப்போ எல்லார் வீட்லேயும் தங்கம் இருக்குன்னா என்னப்பா இதுக்கு போய் பண்ணுறன்ற மாதிரி ஆகிடும். அப்போது இது வந்து அந்த மருத்துவத்தை வந்து ஒரு வியாபாரமாக கொண்டு போகணுன்றத ஒரு திட்டமிட்டு இவர்கள் ரொம்ப நாளாக அந்த மருத்துவத்தை வந்து ஒரு எட்டாக்கணி ஆக்கி விட்டாங்க. சரி, இன்னொரு புரிதல் கிடையாது மக்களுக்கு. ஏதோ மருத்துவம் படித்தாதான் பெரிய படிப்பு. நிறைய பேர் மருத்துவத்துக்கு படிச்சுட்டு 40,000 50,000க்கு தான் வேலை பார்க்குறாங்க. கோடிகள் செலவு அதுக்கு கிட்டத்தட்ட அந்த படிப்புக்கு. அது உங்களுக்கு கவர்மெண்ட்டில் கிடச்சிச்சு சீட்டுனா பிரச்சனை கிடையாது. 40,000 50,000 ஓகே. ஒரு சிலர் வந்து அதுக்கு அடுத்து ஒரு 4-5 வருஷம் வேலை பார்த்துட்டு 80,000 லட்ச ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்குது. இன்றைக்கி வந்து தனியாரில் ₹1,00,000 சம்பளம் வாங்குகிற நிறைய வேலைகள் வந்துச்சு. அப்போது 2 பிரச்சனை. ஒன்று வந்து மருத்துவர் ஆகிறதுக்கு உண்டான அந்த பொருட்செலவு அதிகமாக இருக்கிறனால அது மேலே இருக்குது கிரேஸ். 2வது அது ஒண்டிதான் படிப்பு, அதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த தலைமுறையை வந்து நம்ம அதை திணிச்சிட்டோம். நீ டாக்டர் ஆவ பிறந்த உடனே, இப்போ டாக்டர் ஆவ அப்படின்னு எதுக்கு நீங்க சொல்றீங்க? குழந்தைக்கு பேரால படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உளவியல் ரீதியா இதுதான் படிப்புன்னு எவ்வளவு தாக்குதலுங்க. ஒருத்தர் மருத்துவர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து உளவியல் ரீதியான தாக்குதல். சின்ன வயசுல இருந்தே படி படி படி, ஒழுக்கமோ விளையாட்டோ இல்லை சந்தோஷமா இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் செட், ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு இளைஞனையோ இல்லை ஒரு குழந்தையோ உருவாக்குறது விட்டு படின்னு அந்த திணிப்பு போட்டி ஒன்று. அது என்ன ஆகுது? போட்டியாகி இந்த மாதிரி தேர்வுகள்லாம் வரும்போது தேர்வுத்தாள் வந்து கசியப்படுது. அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் அதிகமாக இந்த தேர்வு பேப்பர் கசியப்படுது. அப்போ ஒரு இடத்துல கசியும், இன்னொரு இடத்துல உட்காந்து கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருப்பாங்களா? அது என்ன விதமான புரிதல்? என்னைக்கு இது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறது ட்ரெண்ட் ஆயிடுச்சோ அன்னைக்கு நீங்களே முன் வந்து இதை ரத்து பண்ணிடுங்க. ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மாநில அட்டவணையில் இருந்துச்சு. ஸ்டேட் லிஸ்ட்டு சொல்லுவாங்க, யூனியன் லிஸ்ட்டு சொல்லுவாங்க, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு வாங்க. அப்போ இதை வந்து திருப்பி மறுபடியும் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பீகாரில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிக்கு தேர்வு பீகாரே நடத்திக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிக்கு தமிழ்நாடு நடத்திக்கிட்டோம். இல்லையா தமிழ்நாடோட கொள்கை முடிவு என்ன? நான் டெஸ்ட் வைக்கல, நான் 12ஆவதுல யார் என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அதை பார்த்துட்டு 12ஆவதுல அரசு பள்ளிக்கூடத்துலேருந்து வரவங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன். தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டு டாக்டர் ஆக்கி நாங்கள் அனுப்பிச்சிக்கிறோம், நீ தலையிடாது. இவ்வளவுதான் பஞ்சாயத்து. இப்ப தமிழ்நாடு அரசு வந்து தாவேக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர முயற்சி போன்றாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, அதுக்கான நடவடிக்கைகளை அவங்களுடைய செயல்பாடுகள்ல எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் புதுசாலாம் எதுவும் பெருசா அப்படியே சரித்திரத்தெல்லாம் புரட்டி போட்டுலாம் தாவேக அரசு சொல்ல, எல்லாரும் சொன்னதே திருப்பி சொல்லியிருக்கிறாரு. இன்னும் சுருக்கமாக சொன்னால் வாயே துறக்கல தாவேக அரசு. நானும் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயா ராகுல் காந்தி பிரச்சாரம் வந்ததுக்கப்புறம் பிரச்சனை, அவர் கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் தான் தாவேகான்ற ஒரு கட்சியே உள்ள வருது. இதுக்கு முன்னாடி ஹவுஸ்ஃபுல் ஆல்ரெடி ஜந்தர் மந்தரில் எல்லாம் போய் உட்காந்து பஞ்சாயத்து ஆச்சு. தன்னுடைய அந்த சினிமா பிரபலத்தையோ இல்லை முதலமைச்சர்ன்ற அந்த அங்கீகாரத்தை, மக்கள் குடித்த அங்கீகாரத்தை கூட இன்னும் பயன்படுத்தாத ஒரு கட்சி இருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். ஏதோ மாநில, அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆட்சிக்கு வந்து 6 மாதம் 2 மாதம் ஆச்சு இல்லையா, ஏன் ஒரு வழக்கு இல்லை ஒரு தீர்மானம், மேகதாதுக்கு ஒரு தீர்மானம், சிறப்பு தீர்மானம் எடுத்து வந்தீங்களா, நீட்டுக்கு ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதானே? அப்போ அதை பற்றின ஒரு சிந்தனையே கிடையாது. தேவைப்படும் போது சொல்றாங்களே நீட்டு வேணான்றதா எங்களுடைய கொள்கை, நீட்டு அதுல உறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ ஒன்று பண்ணுங்க, எல்லாம் போய் அபிஜித் தீப்கே கிட்ட போயிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. வீட்டில் உக்காந்து இல்லையே அபிஜித் என்ன பண்றாரு? போராடுறாரு. ஏன்? யாருக்காக? எதுக்காக? ஏன் எல்லாரும் எதிர்க்கிறாரு? ஏன் வழக்கு வாங்குறாரு? ஏன் மத்திய அரசு எதிர்க்கிறாரு? ஏன் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணு கரப்பாம்பூச்சி கட்சி கொண்டு என்ன தலையெழுத்தா எழுதி வச்சிருக்குதா?
அப்போ அவங்க அரசியல் பண்ணுறாங்களா, ஆக்கப்பூர்வமாக மக்களை சிந்திக்க வைக்கிறாங்களா, அரசியல் அழுத்தம்? இன்னைக்கு பாராளுமன்றம் ரெண்டும் முடங்கி இருக்குங்க. ராஜ்யசபாவும் லோக்சபாவும் நடத்த முடியல. யார் காரணம்? கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ நாள் உட்காந்துச்சா? இன்னைக்கு பேசு பொருள் ஆக்கியாச்சா? சும்மா தானே இருந்தார் ராகுல் காந்தி முந்தானத்து வரலாம். ராகுல் காந்திக்கு தோணல, நம்மளும் போய் உண்ணாவிரதம் இருக்கணும், நம்மளும் போய் மாணவர்களை அமைச்சு ஜந்தர் மந்தரில் உட்காரணும், மழையில் இருக்கணும், கஷ்டப்படணும். ராகுல் காந்திக்கு தோணல. யாருக்கு தோணுச்சு? 30 வயசு இன்னொரு இளைஞனுக்கு தான் தோணுச்சு. உங்களுக்கெல்லாம் கஷ்டம் தெரியாமல் வந்தவங்க நீங்களாம் அரசியலுக்கு. உங்களுக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் என்ன எம்எல்ஏ அமைச்சர் கூட ஆயிடுவாங்க, இல்லை பணம் இருக்குது, வசதி இருக்குது. என்ன தெரியும் உங்களுக்கு கஷ்டம்? ஒரு வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு மாணவருக்கு வந்து மருத்துவ கனவு தகர்க்கப்படுது, இல்லை தேர்வு எழுதும்போது வினாத்தாள் வெளியில் வருது, இல்லை பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வேலை கிடைக்கல, இல்லை டிஎன்பிசியில் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, இல்லை வேலையே கிடைக்கல, கோர்ட்டு கேஸ் ஆகுது, அப்படின்னா தான் தெரியும். நீங்கள் தான் வந்து லாக்அப் டெத்துக்கும் உங்களை பார்க்க வந்தவங்களாம் செத்தவங்களுக்கு தான் அரசு வேலையை கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ஒரு மருத்துவர் ஆகிறது கஷ்டன்றது விஜய் சாருக்கு தெரியாது. அனிதா மரணம் அடைஞ்ச போது போய் பார்த்தாரே சார். அது சுயநலம். அப்ப இது பொது நலம். மரணம் எந்த ஊரு என்ன எது நிக்கல, அரசியலுக்கு வந்துட்டு இதை பண்ணல. ஏன் அப்ப இப்ப பண்ண வேண்டியதுன்னு? இப்போ குரல் கொடுத்தாரா? இப்போ மாணவர்கள் நீட் தேர்வு ரத்து செஞ்சாங்க, அதுக்கு எதனா பேசினாரா மாண்புமிகு முதலமைச்சர்? ஏன் பேசல? ராகுல் காந்தி கைதானோன்னா கண்டிக்கிறோம். சரி, மாணவர்கள் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணாங்கல்ல, அரசு விஜய் சாரோட ஆசை என்ன? நீட் தேர்வு ரைட்டா? இப்போ ஒரு காலத்தில் எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்க. அதுக்காக இதை சொல்லி இப்போ நினைவு கூற விரும்புகிறேன். இலங்கையில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, எல்டிடி ஆயுதம் ஏந்திய போராட்டம். இலங்கையில் வந்து விடுதலை வேணும், சிங்களத்தை எதிர்த்து தமிழ் தேசியம் வளரணுன்றது அவங்களோட சித்தாந்தம். இங்கே எம்ஜிஆர் அவர்களுக்கும் அவங்களுக்கும் என்ன உறவா? ஆனால் அது வேறு நாடு, இது வேறு நாடு. ஆனால் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் அவங்க வந்து போக காவல்துறை வச்சு இடையூறு இல்லாமல் பார்த்துக்கிட்டாரா? காவல்துறை அன்னைக்கு பிரபாகரன் ஐயாவை வந்து மாவீரனை வந்து பிடிக்கணும், கொல்லணும், தலைவலி கொடுக்கணும்னா இங்கேயும் கைது செஞ்சுருக்கலாம்ல, இங்கேயும் அடக்குமுறை பண்ணியிருக்கலாம்ல. பிரபாகரனுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தமிழ்நாடு கொடுத்தது. ஏன் அப்படின்னா உன் நோக்கம் நல்ல நோக்கம், அதற்காக பாராட்டு பண்ணுறேன். ஆனால் இங்கே போராடுறாங்க மாணங்க. எதை எதிர்த்து போராடுறாங்க? நீட் தேர்வு எதிர்த்து. ஏன் கைது செய்கிறீங்க? இப்போ உங்களோட நோக்கத்துக்கு தானே அந்த மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற சொத்துக்களை உடைக்கிறதோ இல்லை சாலை மறியல் பண்ணுறதோ பண்ணாமல் நீ ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கணும். அந்த மாணவர்கள்ட்ட போய் பார்த்து நீங்கள் போராட்டம் பண்ணுறத அரசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் பாதுகாப்பா இல்லை, அமைச்சர் அதுதான் சார் சொல்றாரு. எப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, நீங்க வந்து அதாவது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம நீங்க பண்றீங்க. சரி, நேற்று எதுக்கு டைஃபி ஸ்டூடெண்ட்ஸை, எதுக்கு எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸை கைது செஞ்சிச்சு காவல்துறை? நேற்று கைது பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு பண்ணாங்க? அப்போது ஏன் பண்ணீங்க? கொஞ்சமானவர்கள் தான் ஏதோ படிப்பை பற்றியும் தேர்வை பற்றியும் பேசுறதுக்கு. மிச்ச பாதியெல்லாம் பூரா ஜனநாயகன் டிக்கெட் வாங்க போயிட்டாங்க. பாதி மாணவர்கள் படிப்பு பழைய மாதிரி வரலான்றாங்க. மெமரி பிரச்சனை, கிரியேட்டிவிட்டி போயிடுச்சு, கம்யூனிகேஷன் ஸ்கில் செட் இல்லை, எல்லாம் ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த கோர்ஸ் பண்ணு, 28 நாளில் இந்த கோர்ஸை பண்ணு, நீ அப்படியே அதாயிடுவேன் இதாயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஸ்கேமாக நடக்குது. மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி பண்ணினா 50 வயசுக்காரர் 25 வயசுக்கார மாதிரி ஆயிடலான்னு சொல்லிட்டு பணம் கட்ட சொல்லி என்னென்னமோ நடக்குது ஆன்லைனில். தப்பு. இத்த பணத்தை கட்டு, அத்தை பணத்தை கட்டு, இத்த பணத்தை கட்டு, அத்தை பணத்தை கட்டு. பணத்தை கட்டினா எள்ளு, அது வேஸ்ட்டு. 10 பைசாய்க்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். ஒரு பார்க்கணும் சுற்றி என்ன நடக்குது, எங்கே என்ன போராட்டம், இந்த போராட்டத்துக்கு முன்னாடி என்ன கேட்குறாங்க, என்ன அதை பண்ணாமல் நீங்கள் அந்த மாணவர்களை போயிட்டு பண்ணுறீங்க. உங்களுக்கு தான் மத்திய அரசு எதிர்த்து கேள்வி கேட்க பயம். ஏன் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யுங்கன்னு ஒரு லைனு போட வேண்டியதானே? அதில் ரயில்வே துறையில் கடந்த காலத்தில் விபத்து நடந்துச்சுன்னா தார்மீக பொறுப்பேற்று மத்திய அமைச்சர்கள் ராஜினாமா செஞ்சிடும். அதே ஒரு வாட்டிக்கு மேலே ஆச்சுன்னா இது சிக்கல். தொடர்ந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி 20 இளைஞர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அதை பொருட்படுத்தாமல் பேசாத ஒரு ஆளுங்கட்சி, அதை ஏற்றுக்காத ஒரு ஆளுங்கட்சி, அதை எதிர்த்து ஒரு அரசியல் அழுத்தம் கொண்டு வராத தூங்கி கொண்டிருக்கிற ஒரு எதிர்கட்சி, ஜனங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா இளைஞர்கள்? அதுதான் இங்கே டெல்லியில் போராட்டமாக வெடிக்குது. அந்த போராட்டத்துக்கு மனிதாபிமானமே இல்லாமல் போலீஸ்கிட்ட இமாம் பெரிய லத்தி குத்து அவங்களாம் என்ன பண்ணாங்க? கஞ்சா விற்றாங்களா? இல்லை ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ 200 ரூபா டிக்கெட் வாங்கி 2000 ரூபாய்க்கு விற்றாங்களா? இல்லை போதை எதனா போட்டாங்க கூத்தடிக்கிறாங்களா? என்ன பண்ணாங்க? மாணவர்கள் தேர்வு ஒழுங்காக நடத்துன்னு கோரிக்கை வைக்கிறாங்க, அவ்வளோதானே. நீங்கள் சரியாக செய்யாதனால இப்போ அமைச்சரை மாற்றுன்னு கேட்குறாங்க. நீங்கள் அரசியல்வாதியாக அவங்க வேலையை ஒழுங்காக செஞ்சுருந்தா அவங்க அந்த நிலைமைக்கு போயிருக்க மாட்டாங்க. என்ன தப்பு இது? இதில் மாணவர்கள் கூட நிற்காம ஓரவஞ்சனை பண்ணிட்டு, அதாவது முதல்வர் வந்து அறிவு ரேப் பாடகர்
வந்தார், போராட்டம் பண்ணார், முதலமைச்சரை சந்தித்ததை செய்தி. என்ன பேசுனீங்க 2 பேரும்? வெளில சொல்லணும்ல, உங்கள் நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தா சொல்லணும்ல. இது முதல்ல அவர் குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க, அதுக்கப்புறம் முதல்வர் ஏன்? ஏன்னா அவர் வந்து ஒரு பாடகர், கொள்கை பாடலே அவர் தான் வந்து கொள்கை பாடல் எல்லாம் பண்ணார். அறிவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நீங்கள் எல்லாரையும் நடத்துகிற மாதிரி நடத்துனீங்கன்னா அது உங்களுக்கு கெட்ட பேர் வரும். இந்த கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு கூப்பிட்டு நம்ம பையன் தான், நம்ம தம்பி தான் கூப்பிட்டு முதலமைச்சர் பார்க்க வச்சு அப்படி இப்படி சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. வேறு என்ன நடந்தது சொல்லணும்ல. இதே மாதிரி எல்டிடி பிரச்சனை வந்தப்பெல்லாம் எம்ஜிஆர் கூப்பிட்டு அரவணைச்சி, இங்கே இருக்கவங்க உன் அண்ணன் தம்பி, இவங்களுக்கு பாதிப்பு வராமல் நீ போராடு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், பணம் கொடுக்குறேன், உனக்கு வேணுன்ற மென்டல் சப்போர்ட் தரேன், நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னாரு. அது அந்த குணம் எப்படி இருக்குது? தமிழ் தேசியத்துக்கு உண்டான அந்த அடையாளம். இன்றைக்கி அவர் வந்து மலையாளம் பேசக்கூடிய தன்மை படைத்தவர். தமிழ்நாடு நேசித்தார், தமிழ்நாடு மக்களினுடைய பிரச்சனைகள் புரிஞ்சார். நீங்கள் வந்து காங்கிரஸ்காரர்கள் ராஜ்பவன் போகிறாங்கன்னா சரி ஓகே, அது கூட தமாஸ்க்கு கைது. ஏன் என்ன பண்ணணும் கூப்பிட்டு? ஏங்க இங்கெல்லாம் போராட்டம் பண்ணாதீங்க, மாணவர்கள் ஒண்டி பண்ணிட்டோம், உங்களுக்கு எதனா பிரச்சனைனா ஜந்தர் மந்தர் நீங்கள் டெல்லி போங்க புறப்பட்டு. ஏன் மாணவர்கள் பண்றோம், அவங்களும் பண்ணா ஆதரவா தானே சார் இருக்கும். அவங்களாம் காங்கிரஸ் அரசியல்வாதிகள் தானே, அங்கே போய் பண்ணிட்டோம், டெல்லியில் போய் அழுத்தத்தை கொடுக்கட்டும். இங்கே உட்காந்து அழுத்தம் தான் மாணவர்கள் வசதி இல்லாதவங்க, ட்ரெயினையோ பஸ்ஸையோ பிடிச்சி 3 நாள் போனோம் 4 நாள் போனால் எங்கே தங்குவாங்க? மாணவர்கள், இளைஞர்கள். இவங்களாம் அரசியல்வாதி இல்லை, காங்கிரஸ்காரர்கள் இல்லை. பிஜேபி எதிர்த்து அங்கே போய் பண்ணட்டும். ஏன் இங்கே ராஜ்பவனில் கிண்டியில் டிராஃபிக் ஆகுறீங்க? உங்கள் நோக்கம் என்ன? அமித்ஷாவுக்கும் தர்மேந்திர பிரதானுக்கும் ஜேபி நட்டா போன்றவர்கள், அப்புறமா அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து பிரதமர் மோடிக்கு அழுத்தத்தை கொடுக்கணும், அவரை கேள்வி கேட்கணும். காங்கிரஸ்காரர்கள் என்ன புறப்பட்டு அங்கே போங்க. அப்போது சும்மா யாரோ ஒருத்தர் போராட்டம் பண்ணி பெருசாகி போச்சு, நம்மளும் போய் அதில் கலந்து கொஞ்சம் பேர் எடுத்துக்கணும். இவங்கெல்லாம் தலையிடாமல் இருந்தாங்கன்னாமே அது ஒழுங்காக இருக்கும், நல்லபடியாக போகும், அது ஒரு நல்ல திசை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த காவல்துறை அடிக்குது கொள்ளுது அப்படின்னா வழக்கு போடுங்க, நீதிமன்றத்துக்கு வந்து போய் அவங்களுக்கு வாதாடலாம். காங்கிரஸில் அவ்வளோ வழக்கறிஞர்கள் இருக்காங்க, சீனியர் கவுன்சில்ஸு. கபில் சிபில்லேருந்து ஆரம்பித்து ஐயா ப. சிதம்பரத்துலேருந்து பெரிய பெரிய வக்கீலெல்லாம் இருக்கிறீங்க. உண்மையிலே உதவி பண்ணனா போங்க, சுப்ரீம் கோர்ட் கதவை போய் தட்டுங்க, டெல்லி ஹைகோர்ட் கதவை போய் தட்டுங்க. நீங்கள்லாம் சீனியர் கவுன்சில், அப்படி ரோப்ஸ் போட்டிங்கன்னா அப்படி இருப்பீங்க அழகாக. அதோட அப்படி போய் அந்த மாதிரி உதவி பண்ணுங்கள். இந்த சும்மா மாணவர்களோட போயிட்டு நான் என்ன கேட்குறேன், 10 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி இந்த மாதிரி கைதானாரா? இன்னைக்கு வந்து இப்போ பேஜ் 1ல் உங்கள் ஃபோட்டோ போட்டுக்குது. யார் நீங்கள் என்ன பங்களிப்பு பண்ணீங்க அந்த போராட்டத்துக்கு? சார் இவ்வளவு நாள் பண்ணலனாலும் கூட இப்போ ஒரு ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்னும் போது அது வரவேற்கணும். ஆதரவு கொடுங்க. நீங்கள் ஏதோ சாதிச்சு பண்ண மாதிரி வந்ததுன்னா அதை ஒரு பத்திரிக்கையாரனா நான் ஏற்றுக்கிற மாட்டேன். ஏன்னா நீங்கள் அரசியல் அழுத்தமே கொண்டு வரல. நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள் முதலமைச்சர்கள் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க. கேரளாவில் மாணவர்கள் தான் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இன்னும் பெரிசா சதீசன் அவர்கள் இன்னும் அதை பற்றி ஆக்கப்பூர்வமாக, அதாவது இப்போது இந்த சமீப காலமாக எதுவுமே பேசலை. இவர் என்ன பேசியிருக்காரு, டிகே சிவகுமார் எதனா பெருசாக பேசியிருக்காரா? இப்போ நீட்டை பற்றி பேசி எதனா ஆச்சா? கேள்வி கேட்டாங்களா? அமைதியாக இருந்தீங்க நீங்கள் எல்லாம், இப்பவும் அமைதியாக இருந்தீங்க. இப்போ ராகுல் காந்தி போனதுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் அதுவும் அவரையும் போனார், அங்கே பிரச்சனை பெருசாகிடுச்சு. ஆஹா கெஜ்ரிவால் உள்ளே போட்டாரு, ஆஹா உத்தவ் தாக்கரே வந்துட்டாரு, உங்களை விட அவங்க முன்னாடி போயிட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இதுவும் அரசியலுக்காக பண்றது, அரசியலுக்காக பண்ற கூத்து தான். ஏன் நீட்டை நீங்க தானே சார் எடுத்துன்னு வந்தீங்க? அன்னைக்கு என்ன சொன்னீங்க கேட்டால் அந்தந்த மாநிலத்துக்கு பயன்படுத்த. அது என்ன அந்தந்த மாநிலத்துக்கு பயன்படுத்தலாம்? ஏன்னா ஆட்டி படைக்கணும். மத்திய அரசுல மேலே உட்காந்துட்டா அந்த சேர்ல உட்காந்து அந்த கொழுப்பு சும்மா இருக்காது, போய் ஒவ்வொரு மாநில சுயாட்சியும் நோண்ட வேண்டியது. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் அறிஞர் அண்ணா அன்னைக்கு பேசிட்டு போனார். அண்ணா பேசின ஒவ்வொரு பேச்சும் இன்றைக்கும் வேத வாக்கு. அண்ணா கொடுத்த அரசியல் புரிதல் என்பது ஒவ்வொரு மாநில சுயாட்சி என்பது அவங்களோட அங்கீகாரம், அவங்களோட அதிகாரம் அங்கங்கே இருக்கணும். கலாச்சார ரீதியாக இப்போ நமக்கு தேர்வு நடத்துகிறோம். இப்போ பொங்கல் நேரம் இங்கே வந்து விழா இருக்கும், அப்போ தேர்வு நடத்த முடியாது. இதே வேற ஒருத்தருக்கு வேறு நேரத்தில் விழா இருக்கும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இமாம் பெரிய நாட்டுக்கு நீங்கள் ஒரே தேர்வு ஒரே நேரத்தில்ன்றது எவ்வளோ பிரச்சனைகள் வருது. தேர்தல் ஒண்டியே ஒழுங்காக நடத்த முடியல, மாற்றி இப்படின்றீங்க அப்படின்றீங்க, 1008 பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு என்ன பஞ்சாயத்தே இல்லையா மத்திய அரசுக்கு? கல்விக்குள்ளே நீங்கள் ஏன் குறுக்கால போடுறீங்க? கல்வி உங்கள் பட்டியலே இல்லை. ரேஷன் உங்ககிட்ட இருக்குது, ரயில்வே துறை உங்ககிட்ட இருக்குது, கடல் வழி உங்ககிட்ட இருக்குது, வான் போக்குவரத்து உங்ககிட்ட இருக்குது, இராணுவம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, ரிசர்வ் வங்கி பணம் அடிக்கிறது உங்ககிட்ட இருக்குது, நிதித்துறை உங்ககிட்ட இருக்குது, வருமானத்துறை உங்ககிட்ட இருக்குது, சென்ட்ரல் ஏஜென்சிஸ் விசாரணை தளம்லாம் அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது. கல்வி ஒன்று வெளியில் இருந்தால் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ இதே மருத்துவத்துக்கு பணம் நிறைய ஒதுக்கீடு பண்ணுறீங்களா, நிறைய கொடுக்குறீங்களா, அது ஒண்டி பலு தள்ளி விட்டுறது மாநில அரசுக்கிட்ட. கிளினிக் போகிறதா நீ போடு, அத்தை பண்ணுறதா நீ போடு, பெருசாக கிள்ளி கொடுக்குறது.
இந்த மருத்துவத்தில் இந்த தனியார் மயம், இந்த மோகம், இந்த தனி டீம்டு யூனிவர்சிட்டி அது இதெல்லாம் இருக்கிறது. அது வந்து என்ன பண்ணுறது, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுக்கலாம்ல. இப்போ நீட் தேர்வு நடத்தியே ஆகணும், இவ்வளோ செலவு பண்ணாலும் நீட் தேர்வு நடத்துவேன் மத்திய அரசு நடத்த. ஒவ்வொரு தலைநகர் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கும் ஒரு 100 கோடி அந்த மாதிரி மத்திய அரசு கொடுக்குமா? கொடுக்குதா? தேர்வு வைக்கிறதுக்கு வேண்டி வந்துடுறீங்க. நாங்கள் எங்கள் கஷ்டப்பட்டு கல்லூரி யூனிவர்சிட்டி எல்லாம் உருவாக்கி இங்கே இருக்கிற முதலமைச்சர் இங்கே வரி கிரியை போட்டு வாங்கி கட்டடம் கட்டி வச்சு மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து வச்சா எம்எம்சி, கேஎம்சி, ஸ்டான்லி, பெரிய பெரிய மருத்துவக் கல்லூரி, உலகளவில் பேர் வாங்கின மருத்துவமனைகள் இதெல்லாம் திறந்து வச்சா சிஎம்சி இங்கே எல்லாம் வசதி பண்ணி வைப்பாங்க. பாண்டிச்சேரிக்காரங்க ஜிப்மர் பண்ணி வைப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு சட்டத்தை போட்டு இவங்க எடுத்துவாங்க ஜவ்வு மாதிரி கண்ட்ரோலில். என்ன ஓர வஞ்சனை இது? யாரை ஏமாத்துற வேலை? உங்களுக்கு அதிகாரம் வேணுன்றதுனால தானே இவ்வளவு குளறுபடி. தாவேக அரசு சொல்றாங்க, சட்டமன்றத்திலே கூட சொல்றாங்க, மத்திய அரசோட இணக்கமா இருந்தோம்னா அவங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் தருவாங்க அப்படின்றாங்க. நாம கட்டி வாங்கி குழச்சி நெத்தியில தான் போட்டுன்னு போனோம். மத்திய மாணவர்கள் என்ன எதுவும் தெரியாதவங்களா? விஜய் சாரை விட அவங்களுக்கு சப்ஜெக்ட் அதிகமாக தெரியுங்க. நீங்கள் வேணா பத்திரிகையாளர் சந்திப்பு 2 பேரையும் வைக்கப்பா சொல்லுங்க. மாணவர்கள் அபிஜித்தையும் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி தலைவரையும் விஜய் சாரையும் ஒன்றா வச்சு பேச சொல்லுங்க. இவங்களெல்லாம் ஈஸி பிஜேபி. இவங்க போனாங்கன்னா பிஜேபி இவங்களை ஈஸியாக கையில் மிளகா அரைச்சி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஓ அப்படியா, சிபிஐயா, அமலாக்கத்துறையா, இன்கம் டேக்ஸா அப்படின்னா போதும் கப்சுப்புன்னு ஆகிடும். ஊழல்வாதிகளை கட்சியில் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களால எப்படி போராட்டம் பண்ண முடியும்? போராட்டம் பண்ணால் நெஞ்சு தைரியம் வேணும், நியாயம் இருக்கணும், தர்மம் இருக்கணும். கையில் என்ன இருக்குது இங்கே? வாஷிங் மிஷின் யாரு? பெரிய வாஷிங் மிஷின் இருக்குது. அப்படியே போராடிடுவாங்க இவங்க போய். அப்படியே சார் முன்னாடி அப்படி இருந்தாங்க, இப்ப கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஊழல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன், 18 நாள் சோனம் வாங்சுக் உடல்நிலை பாதிக்கப்படும் நிலை வேறிலும் நீங்கள்லாம் மௌனியாக தானே இருந்தீங்க. இன்னைக்கு அந்த போராட்டம் பெருசாயிடுச்சுன்னு அரசியல் ஆதாயத்துக்காக அறமாக செயல்படுறதா நீங்கள் காட்டிக்கொள்கிறீர்கள், நடிச்சு கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் யாருமே பாரதிய ஜனதா கட்சியை கேள்வி கேட்கறதே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நீங்களாம் பயப்படுறீங்க. நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் எல்லாம் போய் ஆதரவு தெரிவிக்க. நடிகர் இல்லைங்க, அவரு ரியலான ஹீரோங்க. அவர் நடிகரே கிடையாதுங்க. அவரோட நடிச்சுக்கிட்டு இல்லைங்க. ஒவ்வொரு போராட்டத்துக்கும் தென்னிந்தியா சார்பாகவோ தமிழ்நாடு சார்பாகவோ அவர் போராட்டத்துக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காரு. பாசிசத்தை எடுத்து குரல் கொடுக்குற ஒரு உண்மைதமான ஒரு மனிதர்னா பிரகாஷ்ராஜ். பிரகாஷ்ராஜர் நடிகர்ன்ற அந்த சிறிய வட்டத்துக்குள்ள சுருக்கவே முடியாது. ஒரே ஒரு பிரச்சனை தான் பிரகாஷ்ராஜுக்கு. எங்க தெரியுங்களா வரும்? கர்நாடகா தண்ணியில் என்னப்பா நிலைப்பாடுனா மாட்டுவார். ஏன்னா கர்நாடகத்தில் அவர் இருக்கிறார், பெங்களூர்ல. இது 2 மக்களுக்கு நடுவில் பிரச்சனை. இப்படி சொன்னால் அவங்க திட்டுவாங்க, அப்படி சொன்னால் இங்கே சொன்னால் கண்ணடி காண்டுவாங்க. தமிழ்நாட்டுக்கு ஆதரவு பண்ணால் உன் போகும், உன் படம் அங்கே ஓடுது, அதனாலன்ற அந்த ஒரு இடத்துல தான் அவருக்கு பிரச்சனை. மற்றதுல எதுலையுமே அவர் நிலைப்பாடுல இது எனக்கு கூட இந்த பிரச்சனை வரல. இப்போ நாளைக்கு நான் பெங்களூரில் போய் தங்கி இருந்துக்கிட்டு காவேரி இங்கே இருந்து நான் எடுக்கிற நிலைப்பாடு வேறு. நான் நாளைக்கு பெங்களூரில் தமிழர்கள் இருக்காங்க, அவங்களோட நான் தங்கி இருந்துக்கிட்டு நான் அங்கே ஒரு நிலைப்பாடு எடுத்தேன்னா அங்கே இருக்கிறவங்க என்ன விடுவாங்களா? எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு உண்மையாருன்ற பேச்சு வரும். அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பிரகாஷ்ராஜுக்கு தடுமாற்றம். பாக்கி நீங்கள் எந்த கேள்வி எது விஷயமா அரசியல் ரீதியாக கேளுங்க, அவருக்கு தெளிவான ஒரு பார்வை இருக்கும். அது ஒரு முற்போக்கான பார்வையாக இருக்கும். இந்த ஊழல், லஞ்சம் இந்த மாதிரிலாம் ஒரு டிஷர்ட்டை போட்டு பையன் மாட்டின்னு போய் நின்றுட்டு எவ்வளோ படம் பாதிப்பு இதனால அவருக்கு, எவ்வளோ சிக்கல்கள், எவ்வளோ விஷயத்தை இழந்திருப்பார் பிரகாஷ்ராஜ். சொல்லிக்கலையே. ஓட்டு தேர்தலை கூட தான் நின்னாரு, ஓட்டெல்லாம் வாங்கலை, தோத்து தான் போனார். ஆனால் போராட்டம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். ஏன்னா ஓட்டு வாங்கி பெரிய ஆள் ஆகி எம்பி எம்எல்ஏ ஆகி முதலமைச்சர் அவர் தான் அரசியலா? மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறது தான் அரசியல். அப்படி பார்த்தா பிரகாஷ்ராஜ் இவங்களெல்லாம் விட பெரிய அரசியல்வாதி, நல்ல மனிதர். நிஜத்தில் படத்தில் வில்லன், நிஜத்தில் ஹீரோ. கடந்த காலத்தில் இந்த மாதிரி சிந்தனை, இந்த மாதிரி தைரியமாக பேசினது நடிகவேல் எம்.ஆர். ராதா. மக்கள் பிரச்சனை, மக்களோட அந்த மூட நம்பிக்கை, அந்த மாதிரி விஷயங்கள் பேசினது எம்.ஆர். ராதா. இன்னைக்கு அந்த இடத்துல மக்களுக்காக சிந்திச்சு மக்களுக்காக பேசக்கூடிய நடிப்பு துறையில இருந்து வந்த ஒரு நல்ல மனிதர் பார்த்தா பிரகாஷ்ராஜ். அதே நடிப்பு துறையில இருந்தா இன்னைக்கு முதல்வராக இருக்காரு. அவர் அந்த விஷயங்களை ஏன் செய்ய மறுக்கிறாரு? பிரகாஷ்ராஜ் அவர்கள் முதலமைச்சர்களையோ இல்ல பிரதமர்களையோ கேள்வி கேட்டதுல கால்வாசி விஜய் சார் கேட்டது கிடையாது. கால்வாசி. ஆனால் நான் எதுவும் புதுசா இல்லாதது சொல்ல, கூகுள் பண்ணி பாருங்க, யூடியூப்ல போய் பாருங்க. பிரகாஷ்ராஜ் பிஜேபி கேள்வி கேட்டது, பிரகாஷ்ராஜ் அவர்கள் காங்கிரஸ்காரர்களுக்கு கேள்வி கேட்டது, இல்லை பிரகாஷ்ராஜ் ஆட்சியாளர்கள் மீது தவறு இருக்குது அப்படின்னா அதை கேள்வி கேட்டது, பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசினது. அங்கே ஒரு பத்திரிகையாளர் இறந்து போனாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு பிரகாஷ்ராஜ் முன்னெடுத்த போராட்டங்கள், பேசின பேச்சு, கேள்விகள், அதையும் விஜய் சார் பேசினதையும் பாருங்கள். விஜய் சார் நீங்கள் கூகுள் போட்டிங்கன்னா பாட்டில் போய் நின்றுடும். ஒன்று ஜிமிக்கி கம்மலில் போய் நிற்கும், இல்லைனா மெர்சல் எதனா பாட்டு, இல்லை கூகுள் பண்ணி பார்த்தேன் அந்த மாதிரி வைபாக இருக்கிற பாட்டில் போய் நிற்கும். பிரகாஷ்ராஜுக்கு அதெல்லாம் கிடையாது. பிரகாஷ்ராஜ் ஒரு போராட்டக்காரர். ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமா பதிலளிச்சிங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.